விவாகரத்தானவர்களோட நடிகைகள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. என்ன உண்மைதானா அந்த சுனைனா கல்யாணம்ன்றது உண்மைதானா? கல்யாணங்கிறது உண்மைதான். இதில் நம்ம தலைவன் இவர் தனுஷுடைய எந்த கையும் காரியம் இல்லை. அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம். அப்போ அவன் தனுஷை காப்பாற்ற பிறகு விஜய் கூட ஒரே ஒரு படத்தில் செகண்ட் ஹீரோயின் சொல்லி அல்வா கொடுத்து ஒரே ஒரு துண்டில் ஒரு துண்டு துக்கடா சீனில் நடிக்க வச்சு அவன் ஏமாற்றிட்டாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கர கடுப்பு. இனிமேல் பெரிய ஹீரோக்கு பண்ணாலே இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு அந்த நீர் பறவை இந்த மாதிரி சின்ன சின்ன ஓரளவு நல்ல படங்களாக அதே சம்பந்தம் அவருடைய கதாபாத்திரங்கள்லாம் ஒரு அழுத்தமான கதாபாத்திரம். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் இருக்குது. உங்களுக்கு மாசிலாமணி பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு டான்ஸராக வந்திருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. இது காரணம், இன்னொரு காரணம் ஒரு பெரிய நடிகைலாம் இவங்க கிடையாது. இது பண்ண படங்கள்லாம் ஒரு 7-8 படம் தான் பண்ணாங்க. அது பெருசாக போகல. அதுக்கு இவங்க பண்ண காலகட்டங்களில் உங்களுக்கு சம்பளங்கிறது ரொம்ப கம்மி தான். 25,000 ரூபா, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகல. இப்போ இருக்கிற மாதிரி கோடிகளில் சம்பளம்லாம் கிடையாது. இவங்க பண்ணுற சின்ன படங்களே ஒரு 50 லட்சம் கொடுத்தா அதிகம். அது 50 லட்சமும் ஒழுங்காக வந்துடணும். அதுவும் சில நேரங்களில் அதுவும் இழுத்து வரும். அந்த மாதிரி சூழலில் நீங்கள் ஒரு நல்ல ஆள் கிடைக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஓகேன்னு சொல்லிடணும் உடனே. யூடியூபரை தான் இவங்க காதலிக்கிறாங்க. அவர் ஒரு தொழிலதிபர் எல்லாம் இருந்தாலும் கூட இப்போ ஒரு முக்கியமாக ஒரு யூடியூபராக தான் இருக்கார். இந்தியாவில் இல்லாத யூடியூபர்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி. இல்லை, யூடியூபராக இருந்தால் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கலாம். இங்கே உங்களுக்கு சில பேர் ஒரு ஹாபிக்காக பண்ணுவாங்க. அது இல்லாமல் சவுதியிலன்னு சொல்லும்போது நல்ல யூடியூபருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கலாம். அதுக்கான காசெல்லாம் எக்கச்சக்கமாக வரலாம். ஒரு லைஃப் சரியாக அமையாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் அதாவது உங்களுக்கு அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கணும்னு பார்க்கும்போது நீங்கள் அடுத்த கட்டம் ஒன்றுமே இல்லை. ஒரு பார்க்கும்போது ஒன்று இந்த பக்கம் ஏதோ வர்ற மாதிரி ஏதோ தெரியும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. என்ன இப்படியே போயிடுமோ இதாகிடுமோ அப்படின்னு ஒரு கலக்கம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த நேரங்களில் இவங்க முடிவு எடுக்கிறதா அந்த மாதிரி சாதாரண முடிவு எடுக்குது. விஜயின் ஒரு நடிகை நீங்கள் கேள்விப்பட்டீங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் ஒன்று கல்யாணமாக இருக்குது, இல்லைன்னா டைவர்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படி தான், ஒரு நடிகையுடைய கல்யாணம். அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அஃபிஷியலாக இன்னும் அது வரலை. ஆனாலும் இவர்தான் காதலன், இவரை தான் கரம் பிடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இணையத்தில் வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நடிகை சுனைனா அவர்களுடைய அந்த பதிவு அப்படின்றது தான் இப்போ வைரலாக இருக்குது. அவருக்கு ஒரு யூடியூபரோட கல்யாணம், அதுவும் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் கலில் அவரோட கல்யாணம் அப்படின்றது அமேரி அவருடைய கல்யாணம் அப்படின்றது பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த கலில்? ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபராக இருக்கார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்போது விவாகரத்து ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு வரோம். விவாகரத்தானவர்களோட நடிகைகள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. என்ன உண்மைதானா அந்த சுனைனா கல்யாணம்ன்றது உண்மைதானா? கல்யாணங்கிறது உண்மைதான். இதில் நம்ம தலைவன் இவர் தனுஷுடைய எந்த கையும் காரியம் இல்லை. அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம். அப்போ அவன் தனுஷை காப்பாற்ற இல்லை. இதில் விஷயம் என்னென்னா, இது டைவர்ஸாக இருந்தால் நீங்கள் அவரை எடுக்கலாம். இது கல்யாணம், அதில் நீங்கள் இழுக்க முடியாது. தனுஷுடைய இது கையங்காரியம் இல்லை. பாவம் அவரை யாரும் இப்போ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. தனுஷும் இவர் கூட நல்ல விஷயத்தில் அவரை சேர்த்துக்காதீங்க. தனுஷும் இவங்க கூட நடிக்கலை. நம்ம காதல் மண் விஷால் நடிச்சிருந்தார். விஷால் மட்டும் தான் ஒரு படத்தில் சம்மரில் நடித்தார். காதல் மன்னன் விஷாலா? இல்லை, அவரும் பல காதல்களை கடந்து வந்தவர் தானே. சரி, அதை அப்படி வச்சுக்குவோம். நம்ம விஷால் நடிச்சிருந்தார், சம்மர் அப்படிங்கிற படத்தில் நடித்தார் நினைக்கிறேன். அப்புறம் மாசிலாமணி இதில் காதலில் விழுந்தேன் இவர் நக்குல் பண்ணார். நக்குலுக்கு அவங்களுக்கு ஒரு லவ் பண்ணாங்க, 2 பேரும் விரும்பினாங்க, இது பண்ணாங்க. ஆமாம், அவங்களுக்குள்ள ஜஸ்ட் போயிட்டு இருந்தது. அது பெருசாக போகல சார் அப்படின்னாரு. அதெல்லாம் என்னையா அதெல்லாம் காதலி இல்லைண்ணே அது சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்ண்ணே அவ்வளோதான் அப்படின்னாரு. ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு ஆனால் காதலில் தான் இருந்தார். அது காதலில் இருந்தார். சரி, அதுக்கு பிறகு காதலில் தான் விட்டாச்சு. அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபர் பொண்ணோட கல்யாணமெல்லாம் குழந்தைங்கள்லாம் பெற்றாச்சு. அதனால் அது இல்லை அப்படின்னார். அவர் ஏற்கனவே அவங்களுக்கு லவ் பண்ணுறாங்க, 2 பேர் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அது முடியலை. அதுக்கு பிறகு விஜய் கூட ஒரே ஒரு படத்தில் செகண்ட் ஹீரோயின் சொல்லி அல்வா கொடுத்து ஒரே ஒரு துண்டில் ஒரு துண்டு துக்கடா சீனில் நடிக்க வச்சு அவன் ஏமாற்றிட்டாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கர கடுப்பு. இனிமேல் பெரிய ஹீரோக்கு பண்ணாலே இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு அந்த நீர் பறவை இந்த மாதிரி சின்ன சின்ன ஓரளவு நல்ல படங்களாக அதே சம்பந்தம் அவருடைய கதாபாத்திரங்கள்லாம் ஒரு அழுத்தமான கதாபாத்திரம். ஒவ்வொரு கதாபாத்திரமும்
ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் இருக்குது. உங்களுக்கு மாசிலாமணி பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு டான்ஸராக வந்திருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு நாயை கொஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் மணிவண்ணன் பார்த்து நம்ம கவுண்டமணி பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு நாயை வச்சு கொஞ்சிட்டு ஒரு இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதான் இவர் ராமதாஸ் ஒரு முறை அவர் வீட்டுக்கு போகும்போது சொன்னாராம், இதுக்கு என்ன பேர் வச்சு, நாய் தான் நாயன்னு சொல்லாமல் வேறு என்ன பேர் வைக்கிற, அதுக்கு என்ன ஒரு பேர் வச்சு அப்புறம் ஞாபகம் யாரையா வச்சுருப்பார் அப்படின்பாங்க. அந்த மாதிரி அந்த நாய்க்கு ஒரு பேர் வச்சு அந்த ஒரு படம் இருக்கும். அந்த நாயை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு. அதெல்லாம் அதிலே ஒரு நல்ல பண்ணி ஒரு டான்ஸராக வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கும். நீர்ப்பறவையில் ஒரு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு 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 விவரங்களை வந்திருப்பாங்க. ஒரு நன்னா வந்திருப்பாங்க அவங்க. ஆமாம், ஒரு பாதிரி நன்னா வந்திருப்பாங்க. இப்போ வந்து இவங்க காலித்தை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அநேகமாக அவங்க முஸ்லீமாக மாறிடுவாங்க, கன்வெர்ட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா இவங்க பிறந்த இடம் வந்து ஆர்எஸ்எஸ் பேர் போன நாக்பூர். ஹேமா ஹீன் தான் இவங்க பேர். நம்ம ஒரு பேர் ஒரு சுனைனா அப்படின்னா சுனைனா பேர். ஹேமா ஹீ அப்படின்னு ஒரு பேர் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய அது ஒரு காதல் திருமணங்கிறது பதிலாக, அதாவது இன்றைக்கி வந்து 2வது திருமணங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயாச்சு. இது காரணம், இன்னொரு காரணம் வந்து ஒரு பெரிய நடிகைலாம் இவங்க கிடையாது. இது பண்ண படங்கள்லாம் ஒரு 7-8 படம் தான் பண்ணாங்க. அது பெருசாக போகல. அதுக்கு இவங்க பண்ண காலகட்டங்களில் அவங்களுக்கு சம்பளங்கிறது ரொம்ப கம்மி தான். 25,000 ரூபா, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகல. இப்போ இருக்கிற மாதிரி கோடிகளில் சம்பளம்லாம் கிடையாது. இவங்க பண்ணுற சின்ன படங்களே ஒரு 50 லட்சம் கொடுத்தா அதிகம். அது 50 லட்சமும் ஒழுங்காக வந்துடணும். அதுவும் சில நேரங்களில் அதுவும் இழுத்து வரும். அந்த மாதிரி சூழலில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆள் கிடைக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஓகேன்னு சொல்லிடணும் உடனே. ஏன்னா பெரும்பாலான குடும்ப பெண்களே வந்து ஒரு பிராமண சமூகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு வரதட்சணை கொடுமையின் காரணமாக அவங்களுக்கு 2வது திருமணம் நடந்துட்டுருக்கு. 2வது திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் 40 வயசு வரைக்கும் போகிறாங்க. இவங்களுக்கு ஏறக்குறைய 35 நம்ம வயசு. இவங்களை விட நம்மளுடைய சரத்குமார் மகளை விட ஒரு 2 வயசு 3 வயசு கம்மி, அவ்வளோதான். அவங்களும் 2வது திருமணம், ஒரே ஒரு குழந்தை. இவங்களுக்கு 2 குழந்தை உள்ள ஒரு கணவர். அதாவது அவருக்கு 2 குழந்தை. இவருக்கு 2 குழந்தை, அவருக்கு 1 குழந்தை. அவருக்கு அவங்களுடைய மனைவி கூட ஏதோ ஒரு பதிவுலாம் கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக. ஆமாம் ஆமாம். அது எதனால் அது தவிர்க்க முடியாது தான். இவங்க வந்து சினிமாக்காரங்க இப்போ லைஃபே பார்த்திங்கன்னா, ஒன்று கல்யாணம் பண்ணிட்டோம், சரி ஓகே, வீட்டில் இருக்கிற வரைக்கும் ராமனாக இருப்பார், வெளியே ஒரு கிருஷ்ணனாக மாறிடுவாங்க, வெளியே வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. அதுவும் அவுட்டோருக்கு போயிட்டால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடுவாங்க. அதை கவுண்டமணியை சொல்லுவாங்க, ஃபுல்லாக சரக்கு போட்டார்னா எல்லாம் அவுத்து போட்டு வெறும் ஜட்டியோடு உட்காந்துருப்பார், டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார் அப்படிம்பாங்க அவரை. ஆனால் வந்து யாருக்கையும் ஓசியில் ஒன்றும் பண்ண மாட்டார், காசு கொடுத்து எல்லாமே பண்ணுவார். அந்த மாதிரி சில பேர் வந்து உங்களுக்கு அவுட்டோர் போயிட்டால் அந்த மாதிரி ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இவங்க கூடலாம் பல பேர் ஆட்டம் போட்டிருக்கலாம். ஏதோ சகுந்தலான்னு ஒரு இது படம் இவங்க பண்ண வேண்டியிருந்தது. எனக்கு ஏறக்குறைய அது முடிச்சுட்டாங்க. அது ஒரு படம், ஆர்காட்டாருடைய சொந்தக்காரர் தான் அது பண்ணார். முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸும் நம்ம இருக்குது. அதை இன்னும் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதுக்கு பிறகு அப்படியே இருக்காது. அது வருதா இல்லையாங்கிறது வேறு. ஏன்னா அந்த காதலில் விழுந்த டைரக்டர் தான் அது பண்ணார். அவரே ஹீரோவாக பண்ணார். அதான் நக்குல். ஆமாம், நக்குல் இல்லை, இயக்குனர். சரி. அவர் தான் அதுக்கு ஹீரோவாக பண்ணி அவர் தான் சகுந்தலா அப்படின்னு ஒரு இந்த கதை பண்ணார். அந்த படம் அப்படியே மூடி கிடக்கு. இவங்க தான் ஹீரோயின் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். அதில் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சாங்க. அது போச்சு, அதோடு அப்படியே இருக்குது. இனிமேல் எப்போ அதை எடுத்துங்கிறது வேறு விட்டுருமா அதுக்குங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோயினாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் போட்டி போடலாம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஹேமா மாலியை கட்டிக்க பல பேர் போட்டி போட்டாங்க. சஞ்சீவி குமார் இந்த பக்கம், ஜிஜேந்திரா இந்த பக்கம், இவர் தர்மேந்திரா, பயங்கர கூட்டம் போட்டி இருக்கும். அந்த போட்டிகளை மீறி கடைசி அவர் யார், அவர் ஏற்கனவே குழந்தை குட்டியோடு இருக்கிற தர்மேந்திராவை தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டாக அது ஆப்டாக அவர் இருந்தார், அதனால் கல்யாணம் பண்ணி. நக்குலோட ஏன் அந்த ஒரு காதல் முறிவு ஏற்பட்டது? ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் பேசப்படலை. நக்குலோட இருந்த மாதிரியான இல்லை, சும்மா ஜஸ்ட் அப்படியே காதல். இவங்களுக்குள்ளே சேர்ந்து ஒரு 2 படம் பண்ணாங்களே, மாசிலாமணி இந்த இது பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு சரி சின்ன பசங்க 2 பேரும் சின்ன வயசு தானே, அதில் ஈஸியாக ஒரு லெவல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு அடுத்த படம் போது கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டு இவர் வேறு இடத்துல போயிடும், அவர் வேறு இடத்துல போயிடுவாங்க. இது சகஜமாக நடக்கிற விஷயம் தான். இன்னொரு பக்கம் சார், இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, யூடியூபரை தான் இவங்க வந்து காதலிக்கிறாங்க. அவர் ஒரு தொழிலதிபர் எல்லாம் இருந்தாலும் கூட இப்போ வந்து ஒரு முக்கியமாக அவர் வந்து ஒரு யூடியூபராக தான் இருக்கார். இந்தியாவில் இல்லாத யூடியூபர்களா அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி. இல்லை, யூடியூபராக இருந்தால் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கலாம். அங்கே உங்களுக்கு சில பேர் ஹாபிக் ஆஃப் ஒரு
ஒரு ஹாபிக்காக பண்ணுவாங்க. அதில் அது இல்லாமல் சவுதியிலன்னு சொல்லும்போது நல்ல யூடியூபருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கலாம், அதுக்கான காசெல்லாம் எக்கச்சக்கமாக வரலாம். ஏற்கனவே நிறைய வச்சுருப்பார் அவர். ஆளை பார்த்தா ஒரு ஜில்லுன்னு இருக்கார், நம்மளை போய் காஞ்ச மாதிரியாக இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு நல்ல செல்வந்தராக இருக்கும், நல்ல வசதியானவராக இருக்கலாம். ஏன்னா உங்களை அடிக்கடி ஏதாச்சும் ஒரு இந்த டூர் போயிருப்பாங்க, இந்த நட்சத்திர விழா அதெல்லாம் போயிருக்கும்போது மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் தான் இவங்களுக்குள்ளே வந்து அப்படியே ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு, ஏதோ 2-3 மாதமாக இது நடந்துகிட்ருக்கு. இப்போதான் அது வெளியே வந்து வருது. இப்போதான் எப்போ அந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நடந்தது? ஏன்னா அந்த இன்னுமே வந்து அஃபிஷியலாக இது கன்ஃபார்ம் ஆகலைனாலும் அவங்க கையில் போட்டிருக்க இந்த மோதிரம் இதை மாதிரி வைத்து தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ நடந்தது சார்? இந்த நிச்சயதார்த்தன்றது எப்போ நடந்தது? நிச்சயதார்த்தம் ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி தான் சொல்கிறாங்க அவங்க. ஓகே. ஏறக்குறை நம்மளுடைய சரத்துடைய இதுக்கு பிறகு, அவருடைய மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு அந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு. இதை வந்து பெருசாக அவங்க அன்றைக்கி யாரும் இது பண்ணிக்கல, வெளியே தெரியல. இதை வேற சரத்து அது இதுன்னா இந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தால இந்த விஷயங்கள் யாருமே கிட்ட வரல, தெரியல. இல்லை இது அப்படியே கமுக்கமாக அப்படியே போயிட்டு இருந்தது. இவங்க லவ்வும் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காங்கங்கிறதும் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. படங்களில் நடிச்சிருக்கேன். இப்போ கூட ஏதோ ஒரு படத்தில் டிரைவர், என்னமோ ஒரு டிரைவர்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்காங்க. படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழில். தெலுங்கில் 1-2 படம் பண்ணியிருக்கு, சில படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பெருசாக போகல. இவங்க எப்படி போனி ஆகலையா என்னன்னு தெரியல. அதாவது ஒரு நல்ல நடிகை, ஒரு ஒரு நல்ல கேரக்டராக மட்டும் பண்ணிட்டு வரனால இவங்களுக்கு அந்த ஒரு ரேஞ்சிலேயும் தான் வச்சுருக்காங்க. ஒரு கிளாமருக்கோ இதுக்கோ யூஸ் ஆகாது, ஒரு குத்துப்பாட்டுக்கோ இதுக்கும் யூஸ் ஆகாது. சில பேர் வந்து அந்த குத்துப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், இதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து த்ரிஷானா குத்துப்பாட்டுக்கும் சூப்பராக இருப்பாங்க, ஒரு குடும்ப குத்து விளக்கும் சூப்பராக. சில பேர் அந்த மாதிரி வரும். இவங்களுக்கு அந்த மாதிரி அமையல. த்ரிஷானா அது மாதிரி பல பேர் லவ் பண்ணுறாங்க, அப்படி இவங்களுக்கு அந்த மாதிரி பல பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வரல. ஒரு பெருசாக வாய்ப்புகள் பெருசாக இல்லை. ஒரு லைஃப்பும் ரொம்ப ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு. வாங்குகிற சம்பளம் செலவுக்கே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி சூழலில் வந்து இப்படி ஒரு அமையிறது உடனே அது இதாகிடும். சில நேரங்களில் கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் வந்து டக்குன்னு மாறிடும். உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் சுந்தர்சி குஷ்பு கல்யாணமே பார்த்தீங்கன்னா, ஒரு லவ்வே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 5 நிமிஷத்தில் நடக்கிற மாறுதல் தான் அது. இவங்க வந்து அப்போ வந்து இதில் நடிக்கிறாங்க, அவருடைய முறைமாமன் படத்தில் நடிக்கிறாங்க. அந்த காலகட்டம் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி தான் உங்களுக்கு பிரபு கூட அந்த கல்யாணம், ரகசிய கல்யாணம் நடந்து அது பரபரப்பாக பெருசாக பேசப்பட்டு தினத்தந்தியில் அதை வந்துருக்கும். அது பரபரப்பாக பேசப்பட்டு அதுக்கு வந்து உடந்தையாக இவங்க வீட்டில் தான், கலா மாஸ்டர் வீட்டில் தான் அது நடந்து ஒரு பெரிய பரபரப்பாக போச்சு. அப்புறம் சிவாஜியை துப்பாக்கி எடுத்து இவரை சுட ஓடினது எல்லாமே நடந்துப்போம். அதை விட இவங்க வந்து சாப்டர் முடியுது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்காங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்காங்க. அந்த நேரத்தில் போய் சுந்தர்சி ஒரு 4 ஆறுதெல்லாம் நான் வார்த்தை சொல்கிறேன். பத்திக்கிச்சு, அவ்வளோதான். என்ன மேடம் உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் அழகுக்கு உங்கள் திறமைக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, என்ன நீங்கள் இதெல்லாம் இதை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னார்ல. அவ்வளோதான். ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வரும்போது, ஒரு ஆள் வரும்போது டக்குன்னு அதை பற்றிக்கும், மாறிடும். சரி, நமக்கு ஒரு ஆறுதல் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொடி படர்ந்துடும். அப்படி அந்த மாதிரி இதாவது அதுக்கு பிறகு தான் அவங்க உள்ளத்தையில் எடுக்கும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கும் இந்த ஒரு லைஃப்பில் ஒரு பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கலாம், இருந்தாலும் கூட அதுக்கான வருவாய் எதுவுமே இல்லை. ஆனால் என்னன்னா, இப்போ ரசிகர்கள் பொதுவாகவே வந்து கேள்விப்படுற விஷயங்கள் இல்லை அவங்க சொல்கிற விஷயங்கள், ஏன் எல்லாரும் 2ஆம் தாரமாக போகிறீங்க அப்படின்றது ஒரு பரவலான செய்தியாக இருக்குது. நம்ம வரலட்சுமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க சுனைனாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து அமலாபாலுக்கு வந்து 2வது திருமணம் அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த 2வது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான். முன்னாடி 4-5 பேர் இல்லை இருக்குது, நம்ம சமீபத்தில் சொல்கிறேன். நான் பொன் பண்ணேன்னு இல்லை, நான் இல்லை அந்த பாரம்பரியம் வருது. அந்த லிஸ்ட் எடுத்தேன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் ரொம்ப சமீபமாக இருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லணும்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஏன் இந்த 2வது திருமணத்தை நோக்கி போவதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ஒரு லைஃப் வந்து சரியாக அமையாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு, அதாவது உங்களுக்கு அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கணும்னு பார்க்கும்போது, நீங்கள் அடுத்த கட்டம் ஒன்றுமே இல்லை. வந்து ஒரு பார்க்கும்போது ஒன்று இந்த பக்கம் ஏதோ வர்ற மாதிரி ஏதோ தெரியும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. என்ன இப்படியே போயிடுமோ இதாகிடுமோ அப்படின்னு ஒரு கலக்கம்லாம் இருக்கும் இல்லையா. அந்த நேரங்களில் இவங்க முடிவு எடுக்கிறது அந்த மாதிரி சாதாரண முடிவு இருக்குது. விஜயின் ஒரு நடிகை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து அதுக்கு முன்னெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு காலில் பாதிக்கப்பட்டு இது பண்ணி அப்புறம் ஒரு பெரிய ஒரு இதுலேருந்து தப்பிச்சுட்டு வந்தாங்க. அதெல்லாம் தப்பிச்சுட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு டைரக்டரை லவ் பண்ணி அந்த லவ் ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சாதாரண ஒரு விஷயம் அது. அவர் இன்னும் அந்த டைரக்டர் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கார். அவர்
இந்த அம்மா வந்து சாதாரணமாக வந்து இப்படி லவ் பண்ணி அவரை போய் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம், வேற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவன் இல்லைன்னா வேறன்னு போயிருக்கலாம். தைரியமான பொண்ணு தான் அது. கோழிக்கூதி விஜயின்னு கேள்விப்பட்டீங்க? ஆமாம் ஆமாம். அவங்க வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ணாங்களா என்ன சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு இந்த மாதிரி தான் ஒரு இவங்க என்னமோ நினச்சி போகிறாங்க. அந்த இடத்துல வந்து அத்தனைக்கு அவர் இரண்டாம் தரம் தான், ரெண்டாம் தரமாக அது போகிறாங்க. ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் லவ் ஓடிட்டுருக்கு. அந்த லவ் ஃபெயிலியர்னு சொல்லும்போது அவங்க சூசைட் பண்ணிக்கலாம். இல்லை, ஒரு விஷயம் மட்டும் புரியுது சார். அதாவது சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். இல்லை, கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நடிகைகள் வந்து கல்யாணமான இன்னொரு வரை திருமணம் செய்கிறதுன்றது ஒரு ட்ரெண்டாக இப்போது மாறி இருக்குது அப்படின்றது தெரிய வருது. சில பேர் ஆண்களுக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து அனுபவசாலிகளை தான் விரும்புகிறாங்க அப்படிம்பாங்களா. இந்த மாதிரி இவங்களும் அனுபவசாலிகளை விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆனால் சொல்ல என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஆட்கள் கிடைக்கிற வரைக்கும் இப்படி தேடிட்டே இருப்பாங்க சார், தேடிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி, சில பேர் நம்பிக்கையாக நடப்பாங்க, சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அது வெளியே வராது. இவங்க அந்த நட்பு வட்டத்திலேயே ஓடிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு இது பண்ணியிருப்பாங்க. இவங்களை ஏமாற்றிருப்பாங்க, பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக பல வகையில் ஏமாற்றிருப்பாங்க. அந்த ஏமாற்றங்கள் இதை வந்து ஏமாறிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அவர் அடுத்து ஒரு கல்யாணத்துக்காக நிற்கும்போது டக்குன்னு அவரோட போகும்போது ஒரு நல்ல பேண்டிங் வந்துடும். சரி, நமக்குள்ள நல்ல இது வந்துடும், இவர் நம்மளை காப்பாற்றுவார், அனுபவசாலி, ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அவங்களுக்குள்ள வந்துடுது, நம்பிக்கை வந்துடுது. சில பேர் நம்பிக்கை தர்ற மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற ஆட்கள் வந்து நம்பிக்கை தர்ற மாதிரி நடக்கும்போது இவங்களுக்கு வந்து அதை ஈஸியாக நம்பிடுறாங்க, ஈஸியாக கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. நல்ல இடமும் பார்த்துடுறாங்க. அது ஒன்றும் இதுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. சில பேர் அதை 1-2 மிஸ் ஆகிறது வந்து, பெரும்பாலும் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணவங்களாம் எல்லாம் நல்லா இருந்திருக்காங்க. ஏறக்குறைய நீங்கள் ஒரு சில லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்காங்க. அந்த வகையில் இதுவும் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், நம்ம இதில் போய் தலையிட போகிறது இல்லை. இருந்தாலும் அந்த விஷயம்ன்றது இப்போ பரவலாக நடக்குது இல்லையா? நம்ம பார்க்குறோம். வரலட்சுமியாக இருக்கட்டும், இப்போது அமலாபாலாக இருக்கட்டும், இப்போது சுனைனாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இரண்டாவது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நோக்கி போகிறாங்க அப்படின்றது இருக்குது. இது எப்போ கல்யாணம் அப்படின்ற ஏதாவது செய்திகள் இருக்கா சார்? கல்யாணம் இவங்க இனிமேல் தான் சொல்லி ஆகணும், இவங்க அவங்களே தான் சொல்லி ஆகணும். இதை அறிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய மோதிரம் மாற்றியாச்சுன்னா அவங்களுக்கு மோதிரம் மாற்றினா பாதி கணவன் மனைவி தானே, அதனால் பாதி கணவன் மனைவி ஆகிட்டாங்க. அது சீக்கிரமாக ஏதாச்சும் வந்து ஒரு மக்கள் மத்தியில் தெரிஞ்ச மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண போகிறாங்க. எனக்கு அறிவிச்சிருவாங்க, எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். ஆமாம், ஒரு கோலிவுட்டில் மீண்டும் ஒரு கல்யாணம் இருக்குது அப்படின்றது இதிலிருந்து. ஆமாம், மீண்டும் ஒரு 2ஆம் கல்யாணம். நான் அதை வேணான்னு தவிர்த்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. கண்டிப்பாக அதில் வந்து பாவம் வந்து தனுஷ் இதில் இருந்து ஒரு பாவம் அவர் பேர் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் பாவம் அவரை வந்து நம்ம இது பண்ணலாம். எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது சார். நீங்கள் தனுஷோடைய மிகப்பெரிய தீவிர ரசிகர் அப்படின்றது எனக்கு இதிலிருந்து நல்லா தெரியுது. மிக்க நன்றி. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.